அடுத்தடுத்து அழைப்புதல்கள் மாற்றம். மோடி நிகழ்ச்சியில் குழப்பம் ஏன் என்பது குறித்து எமது கடையர் டிவியில் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். தூத்துக்குடியில் நடந்த தென் மாவட்டங்களின் வளர்ச்சிப் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் நமது பாரத தேசத்தின் பிரதமர் மோடியுடன் பங்கேற்பதை முதல்வர் ஸ்டாலினும் அமைச்சர்களும் வேண்டுமென்றே தவிர்த்த விவகாரமும், நெல்லை பாரதிய ஜனதா பொதுக்கூட்டத்தில் தமிழகத்தில் திமுகவே இனி இருக்காது என்று பிரதமரின் ஆவேச பேச்சும் தேர்தல் களத்தில் விவாதப் பொருளாக உருவெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி துறைமுக திட்டப் பணிகள், குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் உட்பட 17,000 கோடி ரூபாய் மதிப்பில் 18 திட்டங்களை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். இதற்கான விழாவில் பங்கேற்க ஒப்புதல் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து விழா அழைப்புதலில் முதல்வர் பெயரும் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் பெயர்களும் தொகுதி எம்பி கனிமொழி பெயரும் இடம்பெற்றன. தேர்தல் நேரத்தில் மோடியுடன் மேடையில் தோன்றினால் இந்தியா கூட்டணி தலைவர்களின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும் என்பதனால் அவ்விழாவில் பங்கேற்பதை முதல்வர் விரும்பவில்லை என தெரிய வந்தது. அதையடுத்து விழா அழைப்புதல் மாற்றப்பட்டு முதல்வர் பெயர் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக மூத்த அமைச்சர் வேலு பெயர் சேர்க்கப்பட்டது. வேறு எந்த மாற்றமும் இன்றி அழைப்புதல் விநியோகம் துவங்கும் நேரத்தில் மீண்டும் திருத்தங்கள் செய்யப்பட்டு அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் பெயர்கள் நீக்கப்பட்டன. திமுக சார்பில் அமைச்சர் வேலு, கனிமொழி பெயர்கள் மட்டுமே இருந்தன. இதற்கிடையில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றால் அவரை வாழ்த்தி கோஷம் எழுப்ப ஏற்பாடாக 2000 தொண்டர்கள் வழிநெடுங்க நிற்க வைக்க மாவட்ட அமைச்சர்கள் திட்டமிட்டிருந்தனர். ஸ்டாலின் வராமல் தவிர்த்ததால் அதையெல்லாம் ரத்து செய்துவிட்டு தூத்துக்குடி வந்த பிரதமர் மோடியை வரவேற்கும் நிகழ்ச்சிக்கு மட்டுமே மாவட்ட அமைச்சர்கள் இருவரும் சென்றனர். பிரதமர் விழாவுக்கு செல்லாமல் வீட்டுக்கு போய்விட்டனர். அமைச்சர் வேலுவும் கனிமொழியும் பிரதமர் விழாவுக்கு பங்கேற்க போதிலும் பிரதமர் தன் பேச்சில் அவர்கள் இருவரின் பெயரை சொல்லாமல் பதவிகளை மட்டுமே குறிப்பிட்டு அதிருப்தியை ஏற்படுத்தினார். இதுபோன்ற குளறுபடிகள் திட்டமிட்டே திமுகவால் செயல்படுவதாக கருதிய பிரதமர் தன் பேச்சில் அதை சுட்டிக்காட்டினார். வளர்ச்சிப் பணிகளுக்கான மத்திய அரசின் திட்டங்களை தமிழக அரசு தடுத்தாலும் எங்கள் சேவை தொடரும் என குத்தி காட்டினார். தூத்துக்குடியை தொடர்ந்து திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் நடந்த பாரதிய ஜனதா பொதுக்கூட்டத்தில் பிரதமர் அவர்கள் பேசினார். அவரது பேச்சில் வழக்கத்தை விட அதிக கோபமும் ஆவேசமும் இருந்தது. திமுகவை பற்றியும் அதன் தலைமையிலான மாநில அரசு பற்றியும் பேசுகையில் அவரது பயன்படுத்திய வார்த்தைகள் சூடாக இருந்தது. அவரது முகத்தில் ஊழல் மொழியிலும் அது தெரிந்தது. தமிழகத்தில் திமுக குடும்ப ஆட்சி நடத்துகிறது. அடுத்த முதல்வர் யார் என கேட்டால் நான், என் மகன் என்கின்றார்கள். வாரிசு அரசியலை நடத்தும் திமுகவை தமிழகத்தில் இனிமேல் பார்க்க முடியாது. தமிழகத்தில் இனி திமுகவை இருக்காது என எப்போதும் இல்லாத வகையில் அமைந்தது பிரதமர் அவர்களின் பேச்சு. தூத்துக்குடிக்கு புறக்கணிப்பு, நெல்லையில் மோடி காட்டிய ஆவேசம் அவரது கட்சியினரிடம் உணர்ச்சி பிரகாசத்தையும் ஆளும் திமுகவில் அதிர்ச்சி அனலையும் ஏற்படுத்தியிருப்பதாக செய்தி வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.